ஹாய் ஸ்வீட்டிஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ் சான்ஸ். நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஜூடியோல இருந்து நான் நேற்று போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு ஒரு ஹால் வீடியோ மாதிரி காட்ட போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மிஸ் சான்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்க. பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் ஆல்வேஸ் அக்செப்டட். அதுவும் நம்ம சேனலுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜுமே இருக்கு, அதுலயுமே போய் நம்மள அங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பாக்குற ப்ராடக்ட் என்னன்னா கிராப் ஷர்ட். நான் இதுவரை கிராப் ஷர்ட் ட்ரை பண்ணதே இல்லை, ஸோ அதனால இந்த தடவை ட்ரை பண்ணலான்ட்டு கிராப் ஷர்ட் ஒன்று எடுத்தேன். என் சைஸ் எம் ஜூடியோவில் வாங்கும்போது அது வந்து எவ்வளோ வந்ததுன்னா 500, அதாவது 499 வந்தது இந்த கிராப் ஷர்ட்டு. டிஃப்ரெண்ட் கலர்ல இருந்தது. எனக்கு இந்த மாதிரி கலர்ல நான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன், ஸோ அதனால வாங்கியிருக்கேன். கிராப் ஷர்ட்டா இருக்கே, நான் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, நானுமே கொஞ்சம் இது கிராப் ஷர்ட்லாம் போடுறதுக்கு தயங்குற ஆள் தான். ஸோ ஐரேஸ் ஜீனோட இதை கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் அழகாவே தெரியும். ஒரு நல்ல டீசென்ட் லுக் நமக்கு கொடுக்கும் ஐரேஸ் ஜீனோட நம்ம இதை போடும்போது. ஸோ அதனால இந்த நம்பிக்கையில ஒரு கிராப் ஷர்ட் எடுத்திருக்கேன் இந்த தடவை. இந்த கிரீன் கலர், அப்புறம் இந்த ஒயிட் கலர் ஃபிளார் போட்டிருக்கு இந்த கிராப் ஷர்ட்லயே. இந்த கிரீன் எங்கிட்ட ட்ரெஸ் இல்லை, ஸோ அதனால நான் இப்போ எடுத்திருக்கேன் இது. அடுத்து வந்து நான் ஒரு நைட் ட்ரெஸ் எடுத்திருந்தேன், அதாவது தனித்தனியா தான் எடுத்தேன். அது வந்து நைட் ட்ரெஸ் மாதிரி செட் ஆயிடும் தானாவே. ஸோ அதனால ஒரே பேட்டர்ன்ல வந்து பேண்ட் அண்ட் டிஷர்ட் எடுத்தேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். டிஷர்ட் வந்து எம்ஏ சைஸ். டிஷர்ட் எம்னா இதுவுமே கொஞ்சம் லூஸ் ஃபிட்டா தான் இருக்கு. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் நைட்ல யூஸ் பண்றதுக்கு. அதனால வந்து இந்த ஷர்ட் எடுத்திருந்தேன். இதோட பிரைஸ் வந்து 299 வந்தது. இதோட அவுட் ஃபுல் லுக் காட்டுறேன். இது கூட ஒரு பேண்ட் எடுத்தேன். பேண்ட்டுமே சேம் பேட்டர்ன்ல தான் எடுத்திருந்தேன். இதோட பேண்ட் சைஸ் வந்து எஸ் தான் எடுத்தேன், ஏன்னா எனக்கு எஸ்ஸே கரெக்டா இருக்கும். ஸோ ஒன்னொன்னு என்னோட சைஸே எஸ் எம், இதை தாண்டி போகக்கூடாது. ஒரு காலத்துல எக்ஸஸ்ல எல்லாம் இருந்தேன், இப்ப எஸ் எம்ன்ட்டு முன்னேறிக்கிட்டு இருக்கேன். இன்னும் என்ன ஆக போறதுன்னு தான் தெரியல. ஸோ அதே பேட்டர்ன்ல பேண்ட் எடுத்திருக்கேன். பேண்டோட பிரைஸ் வந்து 399 வருது. ஸோ அரௌண்ட் இது ரெண்டும் சேர்த்து 700 வருது. நம்ம ஒரு நைட் ட்ரெஸ் எடுத்தாலுமே நமக்கு 700 வரும். ஸோ தனித்தனியா எடுத்து கூட நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா செட்டா எடுத்தோம்னா ஒண்ணு நமக்கு ஷர்ட் என்ன சொல்றது மேல டாப் செட் ஆகாது, இல்ல பேண்ட் செட் ஆகாது, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஸோ அதனால தனித்தனியா எடுத்து மேட்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் தனித்தனியா எடுத்துட்டேன். இப்போ வாங்க அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். அடுத்து வந்து ஒரு ஸ்லிப்பர் தான் எடுத்திருந்தேன். ஃபிளாட்ஸ் ஆஃபீஸ்க்கு எங்கேயாவது டெய்லி வேர்க்கெல்லாம் வியா பண்ணிட்டு போற மாதிரி ஃபிளாட்ஸ் எடுத்திருந்தேன். இது ஜூடியோல பலகாலமா இருக்க ஒரு ஸ்லிப்பரு. இந்த தடவை தான் எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு, ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். இதோட பிரைஸ் வந்து 299 வருது. என்னோட சைஸ் 39, நான் 39 எடுத்திருக்கேன். எனக்கு ஃபிட்டா நல்லா இருக்கு. இல்ல நீங்க ஆஃபீஸ் வேர், காலேஜ் வேர் இது மாதிரிலாம் போட்டு போகும்போது ரொம்ப பெஸ்டா இருக்கும். ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஒர்க் யூஸ் பண்ணும்போது. நான் இது மாதிரி ஒரு ஸ்லிப்பர் ஆல்ரெடி ஜூடியோல வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கம்ஃபர்டபுளாவே இருந்தது. ஸோ அதனால இதுவும் கம்ஃபர்டபுளா இருக்கும் நம்புறேன். அடுத்து வந்து ஹெட் பேண்ட். நம்ம நிறைய என்ன சொல்றது, நிறைய வந்து மேக்கப் லுக் வீடியோ எல்லாம் கிரியேட் பண்றோம். ஸோ அப்போ நமக்கு முடி மூஞ்சில விழும். ஸோ அதனால தடுத்து நிறுத்துறதுக்காக இது ஒண்ணு வாங்கியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் பர்சனலி. ஆல்ரெடி 2 வச்சிருக்கேன், இருந்தாலும் இந்த பிங்க் கலர் நல்லா இருக்கேன் புசு புசுட்டு. ஸோ அதனால ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டேன். அதோட பிரைஸ் வந்து 99 வருது. அடுத்து வந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன், அதே நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணிடுறேன். ஜூடியோல வந்து சார்கோல் டீடாக்சிக் ஷீட் மாஸ்க் வாங்கியிருந்தேன். ஏன்னா இப்ப நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஸோ அதனால போட்டு நம்மள ஃபேஷியல் பண்ணதான் டைம் இல்லை, பட்ஜெட்டும் இல்லை. அதனால வந்து இதை ஒன்று போட்டு நம்ம ஃபேஸ் கொஞ்சம் பிரைட் ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துட்டு வந்துட்டேன். இதோட பிரைஸ் வந்து 49 ருபீஸ் வருது. இது நான் ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். நிஜமாலே இது ஒர்த்து தான். 49 ருபீஸ்க்கு கொஞ்சம் இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் இருக்கும். இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் இன்ஸ்டன்டாவே போயிடும். ஸோ அதனால ஒரு நாள் லுக்குக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக இந்த ஷீட் மாஸ்க் வாங்கினேன். 49 ருபீஸ்க்கு இது ஒர்த்து தான் நிஜமாலே. அடுத்து வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர். புதுசா எனக்கு நெயில் பாலிஷ் மேல ஒரு க்ரஷ் வந்திருக்கு. ஸோ அதனால நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணலான்ற ஐடியா. இது ஒரு பாக்ஸோட தான் வந்தது. நான் இந்த நெயில் பாலிஷ் வைக்கணுங்கிறதுக்காக இதை பிரிச்சு ஆல்ரெடி போட்டிருந்த நெயில் பாலிஷ் எடுத்துட்டேன். இதோட பிரைஸ் வந்து இதுவுமே 49 தான் வருது. 30 ஷீட்ஸ் இருக்கு. ஒரு ஷீட் எடுத்தாலே நீங்க ஒரு கை காலு எல்லாமே யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு தடவை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால இது நிஜமாலே இந்த பிரைஸ்க்கு ஒர்த்து தான். நல்லா பெருசாவே வருது இந்த ஷீட்டு. ஸோ அதனால நீங்க அடிக்கடி நெயில் பாலிஷ் யூஸ் பண்ற பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவே இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். அடுத்து வந்து லைனர். நான் யூஸ் பண்ற ஐகானிக் லைனருக்கு ஒரு பெஸ்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லுவேன்னா அது ஜூடியோட லைனர் தான். இதுவுமே பீல் ஆஃப் லைனர் தான். நல்ல ஒரு ஸ்டே இருக்கும். அது வந்து எவ்வளவு சொல்றது, அது ஒரு 12 to 13 hours அந்த லெவல்ல ஸ்டே இருக்கும் அந்த லைனர் வந்து. அது வந்து நம்ம பிச்சு பிச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் மூஞ்சில இருந்து. அது வந்து இப்ப அரௌண்ட் 300 ஆயிடுச்சு. ஏன்னா வந்து லாக்மி பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 300 ஆயிடுச்சு. இது வந்து நமக்கு 99லயே கிடைக்குது. நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி லைனர் தான். ஆனா வந்து இது அவ்வளவு நேரம் ஸ்டே இருக்குமா இருக்காது.
ஒரு 5 to 6 hours ஸ்டே இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அடுத்து என்னன்னா வழக்கம் போல எனக்கு பிடிச்ச பைத்தியம் தான் பர்ஃப்யூம். இதுலயே வந்து ப்ளூ கலர்ல ஒரு பர்ஃப்யூம் இருக்கும், செம்ம ஃபேவரட். எனக்கு இந்த ஆக்வா பர்ஃப்யூம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி ஃபிளேவர்ல போலான்னு பார்த்தேன். பட் இந்த தடவை பிளாசம்ல தான் கிடைச்சது. ஸோ அதனால பிங்க் கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ஸ்மெல்லுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, செம்ம ஸ்மெல்லு. இது வந்து அரௌண்ட் ஒரு 300 rupees வருது இந்த பர்ஃப்யூம். ஜூடியோட ஓன் பிராண்ட் பர்ஃப்யூம் தான், பட் நிஜமாலே நல்லா இருக்கு. ஜூடியோ எல்லாமே அவங்க ஓன் பிராண்ட் தான், லோ பட்ஜெட் தான். ஆக்சுவலா ஜூடியோ வெப்சைட்டும் ஒரே ஓனர் தான். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போகணும், மிடில் கிளாஸ் பீப்புள ஷாப்பிங் பண்ணணும்னா ஜூடியோ போயிடலாம். அவ்வளோக்கு நீங்க ஹை பட்ஜெட் வச்சிருக்கீங்க அப்படி போனோம்னா வெப்சைட் போயிடலாம். இதான் ஸ்ட்ராட்டஜி, எல்லா வகையான பீப்புள்ஸே கவர் பண்றாங்க பாருங்க. செம்ம ஸ்மெல்லு, எங்க நிஜமாலே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது லைட்டா வந்து என்ன சொல்றது, தாமரை பூ ஸ்மெல் லைட்டா வருது இதுல. முக்கிய குறிப்பு, தாமரை பூ சொல்வதால் நாங்க எந்த கட்சியும் ப்ரொமோட் பண்றது இல்ல. அதுக்கப்புறமா வந்து இந்த பிங்க் கலர் பர்ஃப்யூம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, பிளாசம் ஃபிளேவர். ஸோ இதோட அவுட்லுக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 299 வந்திருக்கு. பிரைஸ் என்ன டப்பால ரொம்ப குட்டியா இருக்கனால காட்ட முடியல, அதனால நான் இதே சொல்லிடுறேன். 299 தான் வந்தது இந்த பர்ஃப்யூம். அடுத்து வந்து இந்த 4 கிளிப்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா இந்த மாதிரிலாம் விட்டுட்டு போகும்போது இங்க சைட்ல அழகா ஒரு கிளிப்பு குத்துனா ரொம்ப நல்லா இருக்கு, அதனால இந்த கிளிப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இது 4 கிளிப்புங்கிற 3 தான் இருக்கு பாக்குறேன், ப்ளூ கலர் எங்கே தொலைச்சிட்டேன் நானு. ஸோ அதனால வந்து 4 தான் இருக்கு. இந்த 4 கிளிப்ஸ் வந்து 79 rupees வருது. பார்க்க ரொம்ப யூனிக்கா இருக்கு, குத்திட்டு போனா ஒரு மாதிரி கியூட்டா இருக்கு. ஸோ அதனால வந்து இதை வாங்கிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து நான் பார்த்து அதிசயப்பட்டு வாங்கின ஒரு பொருள் என்னன்னா ஸ்னீக்கர் வைப்ஸ். என்ன சங்கி ஸ்னீக்கர் வைப்ஸ்ங்கிற ஃபேஷியல் வைப்ஸ் தானே கேள்விப்பட்டிருக்கோம்னா, ஆமா, ஷூ துடைக்கிறதுக்கு ஒரு வைப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தவொடனே எனக்கு அப்படியே என்ன சொல்றது, ரொம்ப ஒரு வரப்பிரசாரம் மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து நான் வெளில போகும்போதுலாம் என் ஒயிட் ஷூலாம் கருகருன்னு இருக்கும். அதை எடுத்து நார்மலா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நார்மலா ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற அந்த டிஷ்யூஸ் வச்சு துடைப்பேன். இப்போ இதுக்குன்னே ஒரு டிஷ்யூஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது ரொம்ப ஒரு அதிசயமா இருந்தது. வாங்குறோம்டா, கண்டிப்பா வாங்குறோம்டா, ஒன்னு வாங்கி ட்ரை பண்ணுவேன். இது ஒர்க் ஆச்சுன்னா இன்னும் 2-3 பேக்கெட் போய் நெக்ஸ்ட் டைம் போகும்போது அள்ளி போட்டு எடுத்துன்னு வந்துட வேண்டியதுதான். இதோட பிரைஸ் வந்து 49 rupees வருது. இதுவே குட்டியா இருக்கு, தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதுல வந்து 10 இருக்கு. யூசபிள் வைப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டுறது தான், அதான் நார்மல் தான் வைப்ஸ் மாதிரி. ஸோ அடுத்து வந்து நான் லிப் கிளாஸ் வாங்கியிருந்தேன். லிப் கிளாஸ் என்கிட்ட இல்லவே இல்லை, ஸோ அதனால லிப் கிளாஸ் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். கொஞ்சம் ஏதாவது கிராண்டா மேக்கப், மேட் ஃபினிஷ் மேக்கப், லெமன் டாக் கிராண்டா எங்கேயாவது சாரி கூட போடும்போது லிப் கிளாஸ்லாம் போட்டால் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அதனால லிப் கிளாஸ் கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு ஒரு லிப் கிளாஸ் வாங்கினேன். இதோட பிரைஸ் வந்து 149 வருது. நான் வந்து நார்மல் ஒயிட் ஷேட் லிப் கிளாஸ் தான் எடுத்தேன், ஷிம்மர் லிப் கிளாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நிஜமாலே நல்லா இருந்தது. இதுவுமே அங்கே டெஸ்டர் பீஸ்ல நான் போட்டு பார்த்து தான் வாங்கினேன். ஃபார் ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன், எப்பவுமே நீங்க டெஸ்டர் பீஸ் வந்து ஜூடியோ இல்லை எங்க போனாலும் யூஸ் பண்றீங்கன்னா ஒன்னும் உங்க ஹேண்ட்ஸ்ல யூஸ் பண்ணுங்க, டைரக்டா அந்த ப்ரஷ்ஷையோ இல்லை அந்த லிட்ஸையோ வச்சு யூஸ் பண்ணாதீங்க, அது நமக்கு சேஃப் கிடையாது. ஏன்னா எத்தனை பேர் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியாது. நம்ம வந்து நம்ம ஹேண்ட்ஸ் யூஸ் பண்றதே ரொம்ப நல்லது. ஸோ அதை மாதிரி நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ ஸ்வீட்டிஸ், நம்ம பேக்ல இருக்க கடைசி ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டோம். கடைசியா நான் கொஞ்சம் பண்டில் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன். நான் ஒரே ப்ராடக்ட் தான் எல்லாமே, ஸோ ஒரே ஸ்கிரீன்ல ஒன்னொன்னா காட்டிடுறேன் கடன்ட்டு. நெயில் பாலிஷ் தான் ஒரு 4-5 வாங்கினேன், ஒன்னு காட்டிடுறேன். இந்த ப்ளூ, ஆக்வா ப்ளூ, மை ஃபேவரட் கலர். இது யாரும் நெயில் பாலிஷா போடுறதுக்கு பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் எனக்கு ட்ரை பண்ணலாம்னு தோணுச்சு. ஸோ அதனால இந்த ப்ளூ கலர் வாங்கினேன். ஈச் எல்லா நெயில் பாலிஷுமே வந்து 79 rupees தான் வருது. இதுல ரொம்ப மைன்யூட்டா இருக்கனால நான் எதையுமே காட்டல உங்ககிட்ட, அப்படியே சொல்லிடுறேன். 79 rupees தான் வருது. இந்த நெயில் பாலிஷ் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த லாவெண்டர் கலர் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து இந்த பிரவுன், ஒரு மாதிரி சாக்கோ பிரவுன் கலர்ல இருக்கு, இது ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் கலர்ல லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதோ இது கையில போட்டிருக்கேன் பாருங்க, இந்த ஷேட் தான் வாங்கியிருந்தேன். நான் கொஞ்சம் வைக்க தெரியாம தற்கொலை மாதிரி வச்சிருக்கேன், பட் ப்ராப்பரா வச்சுட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த ஷேட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஒரு மாதிரி டார்க் மெஜந்தா கலர்ல இருக்கு பாருங்க. அடுத்து பேஸ் கோட்டுக்கு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன், கலர்லெஸ் நெயில் பாலிஷ். ஏன்னா வந்து பேஸ் கோட் இதை போட்டு மேல நெயில் பாலிஷ் போட்டு அதுக்கப்புறமா வந்து ஷைனர் மாதிரி இதை யூஸ் பண்ணணும், ரொம்பவே சூப்பரா இருக்கும், லுக்கே பார்க்க கிளாஸியா இருக்கும் உங்க ஹேண்ட்ஸே. ஸோ அதனால இது ஒன்று கண்டிப்பா வேணும்னு வாங்கிட்டேன். அவ்வளவுதான் ஸ்வீட்டிஸ், நான் ஜூடியோல வாங்கின எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் உங்ககிட்ட காட்டிட்டேன். இந்த மந்த்ல நான் ஜூடியோல வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவ்வளவுதான். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல என்ன பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்க. பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் ஆல்வேஸ் அக்செப்டட். மறக்காம நம்ம சேனல் மிஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் ஸ்வீட்டிஸ்.